ஏற்றிருக்கோம் 2 தடவையா. இப்போ வந்து விவசாயிகள் வந்து நீங்க கொஞ்சம் கூட எங்களுக்கு உயர்த்துங்க, ஆவின் பால் நீங்க மார்க்கெட்ல விற்க ரொம்ப லெஸ்ல விற்கீங்க, அதில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் சால்வ் பண்ணி தாருங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது நாங்கள் வந்து தீவிர பரிசீலனை நாங்கள் இருக்கோம். ஆனால் அது மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அது என்ன பண்ணலான்னு கன்சியூமருக்கும் பிரச்சனை இல்லாமல் விவசாயிக்கும் பிரச்சனை இல்லாமல் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பால் தட்டுப்பாடு வரக்கூடிய சமயங்கள்ல தனியார் பால் நிறுவனத்துக்கு கொள்முதலுக்கோ இல்ல இந்த விஷயங்களுக்கு எதுவும் கட்டுப்பாடுகள் விதிக்க வாய்ப்பு இருக்கா? சில காலங்களுக்கு முன்பெல்லாம் நிறைய தட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இதுக்கு தனியார் நிறுவனங்கள் அதிகமாக கொள்முதல் செய்யறாங்க, எங்களுக்கு நிறைய பால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு. அதனால ஆவி நிறுவனத்திற்கு முன்னுரிமை கொடுக்கும் விதமா தனியார் தம்பி அதுல என்னன்னா இதுல வந்து கூட நீங்க 2 விஷயத்தை புரிஞ்சுடுங்க. கொரோனா காலத்துல வந்து யாருமே பால் வாங்கல, அப்ப ஆவின் தான் வாங்குச்சு. அந்த பீரியட் தான் அந்த ஹைப்புக்கு போறது. அதை வச்சுதான் நிறைய ஒரு ஒப்பீடு அளவு சொல்ல அன்னைக்கு அவ்வளவு போச்சுலாம் இன்னைக்கு அது அன்னைக்கு இப்போ திரும்ப நாங்க விவசாயிகள்கிட்ட அதே இதை ஒரு இன்கல்கேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஆபத்துல உங்களுக்கு ஆவின் தான் இருக்கும். இப்போ ஆவின் ரீசனபிள் பிரைஸ் கொடுக்குது. நீங்க வந்து ஃபியூச்சர்ல இது எப்படி பண்ணாதீங்க, யாரா இருந்தாலும் ஆவினுக்கே தாரங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல நமக்கு அந்த த்ரெட்டு கூட இப்ப இல்ல. இனி வந்து இந்த ஸ்டெடி ஃப்ளோ வந்து அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் தான் ஆகும், அது கீழே போகாதுன்ற மாதிரி உத்தரவாதத்தை விவசாய பெருங்குடி மக்கள் நமக்கு தாராங்க. அப்படி பார்த்தா தம்பி இப்ப சொன்ன பிரச்சனை எதிர்வரும் காலங்களில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. தனியார் பால் நிறுவனங்கள் ரூபாய் 2 வரைக்கும் லிட்டருக்கு குறைச்சிருக்காங்க. அது நமக்கு ஆவினுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு தம்பி அது வராது. ஏன்னா நீங்க வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், இப்போ ஆவின்ல டேக்அவே நிறைய இருக்கு. இப்போ நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் வேற வழிகளில் அந்த உறுப்பினர்களுக்கு பல சர்வீசஸ் பண்ணி அவங்க நம்ம வந்து அவங்களுடைய நல்லுக்காக போறதுனால அதுக்கான வாய்ப்பு இல்லை, யாரும் அங்கே போகக்கூடாது இல்லை. நம்ம ஃப்ளோ ஸ்டடியாக இருக்கிறாங்க.